இதையும் இதோட சேர்க்க போறேன். அளவா இருக்கு. ஜீவா வந்திருக்கல அப்புறம் பாட்டு ஒன்று பாட போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. ஓகே, நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னா எங்கட விட்டா நாங்க நிக்கிறோம்னா பின்ன மாத கணக்கு வரும் போல வீடியோக்கு வந்து பாக்குறாங்க தெரியுமே. நான் கண்ணால செல்லக்கிலேயே காணையிலேண்டு பாத்தீங்கன்னு சொன்னா எங்க சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா வாராரு. எங்கட கெஸ்ட் வந்து ஜீவா தான். எங்களுக்கு கெஸ்டா வந்திருக்கிறேன். அவ அப்படி சோமா இருக்கிறீங்களா? சத்தான உளுந்து வடை செய்ய போறோம் தெரியுமா? கீரை எல்லாம் போட்டு கீரை வடை இவருக்கு வித்தியாசமா கீரை வடை செய்து நாங்க ஜீவாக்கு கொடுக்க போறோம். ஜீவா சாப்பிடுவீங்களா? அப்ப நாங்க என்ன மாதிரி அப்ப கீரை வடை எப்படி செய்யறன்றதையும் பார்த்தேன்னு நாங்க வீடியோல போய் பாப்போம் நம்பிச்சத. சரி, பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இன்னைக்கு கீரை வடை செய்ய இருக்கிறோம். நாங்க கீரை வடைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் என்னென்ன. சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உளுந்து கழுவி நல்ல வடிவா இறைச்சி வச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க உளுந்த வடிவா கழுவி காலம் ஊற விட்டு கழுவி இப்போ மிக்சியில் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கைக்கீரை, இது தன்னங்கீரையில் முருங்கைக்கீரையை நாங்கள் என்ன செய்திருக்கோம் வெட்டி வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பமிலையை வெட்டி வச்சிருக்கிறோம். அங்கால வடைக்கு நாங்கள் செத்தல் மிளகாயும் வெங்காயத்தையும் வெட்டி வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் உப்பு நாங்கள் தேவையான அளவுக்கு எடுக்கிறதுக்காக தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம், இது தேவையான அளவுக்கு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. சரி, செய்யக்க பார்க்கலாம். சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வடை செய்ய ரெடி ஆகிட்டோம். இப்போ முதலாவது என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் நான் கீரையை போட போகிறேன்னா கீரையை போட போகிறேன். அதோட வெங்காயம் வெட்டி வச்சிருக்க வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பமிலை இதையும் இதோட சேர்க்க போகிறேன். நல்ல சேர்மானங்கள இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்குது. இப்போ பெருஞ்சீரகமும் தேவையான அளவு நான் ஒரு அளவாக எடுக்கிறேன். சரியோ? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் உப்பு இருக்குது. தூள் உப்பும் இல்லை, அப்படியே போட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. உப்பு போடுங்க, பரவாயில்லை. சரி, நாங்கள் அப்புறம் பார்ப்போம் என்ன அப்புறம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வடிவாக குழைக்க போகிறோம். அது சரி, இன்னைக்கு முன்னம் ஜீவாக்கு இந்த வடை கொடுக்க என்ன செய்யுது? சொல்லுங்க. அப்ப ஜீவாக்கு வந்து சத்து முருங்கங்கீரையில போட்டு கிடக்குது. முருங்கங்கீரை போட்டு கிடக்கு. மற்ற முருங்கங்கீரை பாத்தீங்கன்னா நல்ல ரத்தம் வரும். அப்ப ஜீவா சரியான வெள்ளிஸ் தானே. அப்ப ஜீவாக்கு ஸ்பெஷலா வடை கீரை வடை. ரத்தம் ஊற வைக்கிறது. சரி, நாங்கள் குழச்சிட்டு பார்ப்போமா? சரி, அப்ப நீங்க என்னடா கொழும்புக்கு போனோன்னு கேள்விப்பட்டேன். வீடியோல வந்தீங்க. போனது அவ்வளோதான் பிரச்சனை. ஆனால் போனோம் நாங்கள் இந்த தேவை 2 மணிக்கு வலிக்கிட்டு இருப்போம். வலிக்கிட்டு பிரச்சனையில் போய் சேர்ந்துட்டோம். வந்து ஒரு 4:30 தாங்க நாங்கள் போக வேண்டியது. ஒரு 3:30 அங்கே போட்டோம். போயிட்டீங்களா? 3:30 வெயிட் பண்ணி அப்படியே கூட்டிக் கொண்டு வந்தோம். பதவிக்கிளையும் தான் ஒரு சின்ன பிரச்சனையா போச்சு. வாகனத்தை என்ன செய்த முடியுதுன்னா ஒரே இதாக ஓடிக்கொண்டு வந்தோம். அதுக்கு வந்து அந்த தண்ணியை கவனிக்கிறது நாங்கள்.
தண்ணி தண்ணி விடுறதா தண்ணியில தானே ஓடுறது வாகனம். என்ன சொல்றீங்க? என்ன தண்ணி விடுறதோன்னு கேட்குறீங்க? ஓ அந்த வாகனம் வந்து தண்ணியில. அதுதான் இப்போ அப்படியான வாகனம் தான் எடுத்திருக்கேன் தண்ணியில் ஓடுறது. பரவாயில்ல செலவில்லாத ஏன் வாகனம் நின்றுதேன்னு பார்த்தா ரேடியோ அப்படியே கொதிக்கிறது வாங்கிடுது. ரேடியேட்டர் தண்ணி காணாதோ. அப்போ நாங்கள் வேந்து எங்கள் டக்குனு நிற்கிது இடங்கள் ரெண்டு பார்த்தா பிரச்சனை இல்லை, தண்ணி தான் இல்லை. டக்குனு கடையில் தண்ணி போத்தல் வண்டி ஆனால் கொஞ்சம் இப்போ நம்ம அதால் சொல்கிறோம் அதை திடீர்னு சுழற்சி அது ஜீப்போட கிடக்கிற தண்ணியும் பறக்க வாங்கிடணும். ரேடியேட்டர் இப்போ அடி ஒரு மாதிரி ஆறாம் விட்டு அப்ப கடுமையா சிரமப்பட்டுதான் வந்திருக்கிறீங்க. ஆறாம் விட்டு தண்ணியை விட்டு வேற சரி பிரச்சனை இல்லை. அதே பிறகு வந்து சேர்ந்தான். அதோட லாங் ட்ரிப்னு சொன்னால் ரேடியேட்டர் தண்ணி கட்டாயம் இவ்வளோ தெரியுமா. ஆனால் தண்ணி ஹீட்டுன்னு சொன்னால் பயங்கர ஹீட்டாக இருக்கும். பயங்கர ஹீட்டாக லேசில் திறக்க இல்லாது. மூலியில் கவலாசி தொட்டு பார்த்தா துறக்க அப்போ ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் விட்டு தண்ணியெல்லாம் விட்டு நாங்களும் மூலிகை கொண்டு வந்து அப்ப ஜீவா போயில எவ்வளவு ஜீவா போக பிடிக்காது. யாரு ஜீவாக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் ஆளுக்கு அந்த நித்திர ஒளி போவோம் பெருசாக விட்டு வராங்க. நாங்கள் மற்ற ஜது வந்தோம். அப்போ நல்லபடியாக போயிட்டு வந்துட்டீங்க. போட்டு வந்தோம். இன்னொரு தடங்கள்னா அது யாரும் தண்ணி விட்டது வந்தது அது. அதோட செல்லகளியப்பா அப்படி பிரயாணங்கள்ண்டா நித்திரே போக மாட்டீங்களா என்ன? முதல் நாளைக்கு வராது போகிறோம். அதுக்கு தான் நாளை கூட்டி கொண்டு போகிறது. என்னென்னாலும் காய்ச்சி கொண்டு இருப்பார் அப்படி கொண்டு இருப்பாருண்டா. அதே மற்றது நானும் இந்த இப்போ வந்து முந்தி அடிக்கடி போகணும். நான் திடீர்னு இன்றைக்கு தான் அந்த தான் போகணும். அது நாளை போகிறேன் வாரங்களுக்கு போகிறோம் அந்த தான் போகணும். போய் சும்மா வெம்மையாக அப்படியே வந்தாது உடனே மேற்கு நாள் வந்துட்டான். இடைக்கிட திடீர்னு வலிக்கிட்டுருவீங்களே என்ன குழம்புக்கு? வெம்மையாக போகலையா ஒரு பொழுதுபோக்கு தானே. யாழ்ப்பாணம் போய் வர மாதிரி போயிட்டேன். யாழ்ப்பாணம் போட்டு அதோட பஸ்ஸும் இல்லை தானே. என்ன பஸ்ஸுன்னு சொன்னால் தான் பெரிய கரைச்சல் வாகனம் மண்டபடியா. நாங்கள் இடங்கலாம் சாப்பிடலாம். மற்ற என்னண்டா நீங்க சொல்ற நீங்க உள்ள என்னண்டா இப்படி உங்க சேனலுக்கு ஜீவா வந்திருக்கல அப்ப ஒரு பாட்டு ஒன்று பாட போகாமா? ஆனால் ஸ்கூல்ல இல்லாமல் பாட்டெல்லாம் பாடுறது ப்ரோக்ராம் எல்லாம் செய்யறாட்டு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா நல்லா பாடுவான் நம்ம ஜீவா. ஓ முதல்ல வந்தபடியா நான் படுத்த முறை அதோட ஆள் இதோட வீட்டு பக்கம் வருதோ தெரியல. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வடைக்கெல்லாம் வடிவாயெல்லாம் குழச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு நாங்கள் இது உளுந்தா குழச்சி வச்சாச்சு. இனி வடை சொல்வது அப்படின்றத பார்ப்போம். என்ன உங்களுக்கு அம்மா வந்து வாழை இலையில எண்ணெயில நிறைய கொண்டு வந்துருக்குறாங்க. கஷ்டப்படாமல் ஏன்னா வாழை இலையிலும் அப்படி அவ்வளோ ஒரு அனுபவசாலி. அப்படி சமையல் செய்வா. புது புண்டேச்சேரி ஏதோ டை பண்ணி இருக்கீங்க போட ஜீவால வந்திருக்கு. சுத்தமான எண்ணெய்டா பிடிக்காது. பிடிக்காது ரெண்டாவது கைவட்டு தான். கைவட்டு தான் அம்மா வந்து விளக்காட்டமா பாப்போம். என்ன பார்க்காட்டியும் அவன் கவலைப்படுவேன். அம்மா போய்ப்பா சரியான கஷ்டம் போலாங்க. சுட்டு டோட்டே வச்சிருக்கோம், பொறிச்சிட்டு வச்சிருக்கோம்.
பொரிச்சோமோ இப்படி வாழையோட போட்டு பொரிச்சு விடுவோம் அப்ப சோழி இல்ல எடுத்து பாருங்க இருக்கா. எடுத்து பாருங்க. சரி அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா வந்து வடைய வந்து பொரிக்கிறதுக்கு போட்டுட்டேன் எண்ணெயில. பாருங்க வடை வந்து நல்ல வடையா பொரிஞ்சு கொண்டு இருக்குது எங்களுடைய கீரை வடை. கீரை கூட பார்த்தே இருக்கிறேன். அந்த முருங்கையிலே போட்டாக்க நான் பார்த்தா கணக்கு போட்டாக்க அளவா இருக்கும். அளவா குறைஞ்ச மாதிரி தான் கிடக்கு இல்லாமல் கூடின மாதிரி இல்லை. ஆமா என்கிட்ட சில கீரை வடையில பார்த்துருக்கிறோம். நிறைய இருக்கும். நிறைய இருக்கு. அதானா இதுல அப்படி தெரியல. தெரியல. ஆனா இங்க பிரச்சனை இருக்கும். அதான் மசாஜ் அப்படியே போட்டு ஆட்டாட்டி ஒன்றையும் தெரியாம மறைச்சு போட்டு அதுதான். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட கீரை விட வந்து ரெடி ஆயிட்டேன்னு ரெடியாகுது. அப்ப நாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். இப்ப ஜீவா எடுக்கிறேன் சாப்பிடுவோம். ஜீவா அவங்க நான் எடுக்கிறேன். அதுதான் எடுத்து கொடுப்போம். ஜீவா எடுக்கட்டும். இவ கஷ்டப்படுத்த விட கூடாது. நாங்க இன்றைய கூப்பிட்டேன். நீங்க அதான் அவனை கஷ்டப்படுத்த கூடாது. அப்ப ஜீவா அப்படியே டீ கேம் எடுங்கோ. இன்றைய கஷ்டப்படுத்தினா அடுத்தவங்களுக்கு வர மாட்டேது. பின்ன அதானே நாங்க அப்படி கையில எடுத்து கொடுக்குறோம். அப்ப ஜீவா தான் இதுல வடை என்ற என்ன மாதிரி என்ற சொல்லணும். ஜீவா சொல்லல அணில் கூடி பெருசா கடிக்கும். சாப்பிடு பேருமே கையால பிச்சு சாப்பிட்டு பார்த்தா சுவா தெரியும். கடிச்சு போடு. அப்படி இருக்கு. உண்மையா நல்லா தான் இருக்கு. அதை விட உப்பும் கணக்காரு. உப்பு ஆமா முன்னுக்கு நிக்குது. என்ன உப்பு இல்லாட்டி உண்மையா சாப்பிடல. உண்மையா தான் உப்பு எல்லாம் கணக்கா இருக்கு. இது உப்பு காணுமா? நல்லா சொப்டா இருக்குண்ணே. எங்களுக்கு இந்த பள்ளியில்லாத வாங்க உங்களுக்கு கணக்காது. உங்களுக்கு என்ன தெரியல. எங்களுக்கு மாடி போட்டு வண்டி அவ்வளோ பஞ்சேனே சொஃப்டா தானே இருக்கும். தனியாக உளுந்து தானே. மாவே பாத்தீங்கன்னு சொன்னா மாவே இல்லை. தனி உளுந்துல செய்தது. அதான் இப்படி வடிவா வந்த தனி உளுந்துல செய்தபடியா வடிவா அவிஞ்சு ரோட்டை போட்டுருக்குறா. தள்ளி தள்ளி போட்டிருக்கேன். என்ன கஷ்டப்பட்டா அக்கா வடை சுடுற வணக்கம் வணக்கம். ஆளுக்கு தெரியாது சர்வீஸ் மறைச்சு போடுவேன். மராத்தி நைஸ் அப்படி போடுவாரு பக்கமா கொண்டு. ஆனா அதுவும் வருது தானே. உண்மையா ஒருத்தர் செய்யல போல. வாழை இலையும் தேவைப்படாது, போர் சமையலையும் தேவைப்படாது. இல்ல வாழை இலை அக்காக்கு சரியா வராது. செட் ஆகாது. பழகிட்டு அந்த இடத்துக்கு அக்காக்கு. பாவம். ஏன்னா சுடு கொடுக்குறீங்களா வீட்டுல? அடிக்கடி பாவம் கேட்டாதான் தெரியுமா கேட்டாலும் வரம்பா. இப்படி போய் நான் எங்க சாப்பிடுறேன் அந்த நாளைக்கு கவலையா இருக்கு. என்ன கவலையா இருக்கும். அதுல என்ன சாப்பாடு எல்லாம் விரும்புறேன் இல்ல தெரியுமா? உடம்புல அவ்வளவு சரியா நக்கரை வருது. பெண்ணையெல்லாம் குறைச்சிட்டீங்க இப்ப. இவ கொடுக்க மாட்டா. வந்து அவள ஒரு பற்றி அவர்கிட்ட ஒண்ணு வரக்கூடாது. வருத்தங்கள் ஒண்ணு வராம பாதுகாக்கணும். ஏன் வேலைக்கு போக மாட்டேன் இல்லாட்டி அப்படி விளையாட்டு அன்பு சொல்ல வேலையில்லை. வீடியோ வந்துட்டு அவரு வருத்தம் நானும் இல்ல சேர்ந்து நானும் வருத்தக்காரியா வண்டியா அழுதழுதா பின்ன கடைசியா அன்பு தாண்டு கொண்டு வந்து முடிச்சு விட்டா பாத்தி. ஏன்னாண்டா ஆள் வீடியோ பாக்குறதுல ஒவ்வொரு நாளும் வீடியோ பாக்குறதுக்காக நான் உண்மையாவே சொல்றேன். அன்புதான் காரணம். ஜீவா டீ குடிக்கல அப்ப ஜீவா காண்டைக்கு ஸ்பெஷலா டீ போட்டுருக்கு. குடிச்சு பாருங்க எப்படி இருக்கு.
நல்லா இருக்கும். சரி அப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோமே. உண்மையாக கீரை விட செய்யற நீங்க செய்து பார்க்கலாம், செய்முறை செய்து பார்க்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கு, சாஃப்டா இருக்கு. அப்ப நாங்க எங்களோட வீடியோ முடிக்க போறோம். சரி, எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். பாய்.